everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 4ல இருக்க short answers ஓட 5th question தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாமா? Write a note on third world countries. அதாவது third world countries அப்படினா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அத பத்தி ஒரு நோட் மாதிரி கேக்குறாங்க. ஓகே. First third world countries அப்படினா என்னன்னு பாப்போமா? ஓகே. So third world countries அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா after World War II, அதாவது World War II முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டுல வந்துட்டு கோல்டு வார் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்துச்சு. ஓகேவா? சோ அந்த கோல்டு வார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடக்குது. அதாவது இது வந்து நேரடி போர் கிடையாது. அதாவது இவங்க வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்றது, இவங்க வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி போர் கிடையாது, நேரடி போர் கிடையாது. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பொலிட்டிக்ஸ் போட்டி வருது, அதாவது அரசியல் போட்டி வருது. ஓகேவா? சோ அதுதான் வந்துட்டு கோல்டு வார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு தலைமை தாங்கி இவங்க வந்துட்டு ஒரு குரூப்பா போயிட்டாங்க. ஸோ சோவியத் ரஷ்யா வந்துட்டு சில கண்ட்ரிஸை வந்துட்டு அவங்க தலைமைப்படுத்தி அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இவங்க ஒரு சைடு ஒரு ரீஜியனா போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ரீஜனுக்கும் சேராத சில கண்ட்ரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க தான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலா தான் இருந்தாங்க. ஸோ இவங்க சைடும் இல்ல இவங்க சைடும் இல்ல, ஒரு கண்ட்ரிஸும் தனித்தனியா இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அது என்னென்ன அப்படின்னு பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அமெரிக்கா வந்துட்டு கேபிட்டலைஸ்டு, அமெரிக்கா தலைமையில கேபிட்டலைஸ்டு கண்ட்ரிஸ்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா? கேபிட்டலைஸ்ட் அமெரிக்காவோட தலைமையில கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரிஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரிஸை தான் வந்துட்டு அமெரிக்கா தலைமை பண்ணினாங்க. ஸோ அந்த கேபிட்டலைஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? ஸோ கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிரைவேட் கம்பெனிஸை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்துட்டு கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸோ இப்போ ஒரு கண்ட்ரீஸ்லயும் இருக்கிற பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஓனர்ஸ் தான் ரூல் பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஓகேவா? கேபிட்டலைஸ்ட் அப்படின்னா என்ன? பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு நாட்டுல இருக்க பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு பிரைவேட் ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு அமெரிக்கா தான் வந்துட்டு தலைமை தாங்கினாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸோட தலைமை தாங்கினது யாரு? அமெரிக்கா. ஓகேவா? அடுத்து செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ சோவியத் யூனியன் தான் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரிஸோட லீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க தான் வந்துட்டு தலைமை தாங்கினாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ கம்யூனிசம் பேசுற கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கம்யூனிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு இவங்க குரூப் பண்ணி ஸோ இவங்க வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸா மாறுறாங்க. ஸோ அந்த கம்யூனிசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பொது உடைமை அப்படிங்கறத வந்துட்டு கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பொது உடைமை அப்படிங்கறது வந்துட்டு பீப்புள் ஆல் ஆர் சேம், சொசைட்டில வந்துட்டு எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ற லைஃப் சைக்கிள் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான லைஃப் சைக்கிள் தான் வந்துட்டு இந்த சில கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு குரூப் பண்ணி ஸோ சோவியத் யூனியன் வந்துட்டு தலைமை தாங்கினாங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் இல்லாதவங்க தான் வந்துட்டு இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் இல்லாதவங்க தான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஸோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இந்தியா, எஜிப்ட், இந்தோனேஷியா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலா தான் வந்துட்டு செயல்பட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் இல்ல, செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயும் இல்ல. ஓகேவா? இதுதான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஓகேவா? ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, சோ ஓகே, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் கோல்டு வார் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. ஸோ கோல்டு வார் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நடக்குது. அது என்ன மாதிரியான போர் நடந்துச்சு? ஒரு பாலிடிக்ஸ், அரசியல் போர் மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. நேரடி போர் கிடையாது, இவங்களை அட்டாக் பண்ணல, இவங்க வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணல, ஒரு அரசியல் போர் மாதிரி நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு கோல்டு வார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேர்ல்டு வந்துட்டு 3 கண்ட்ரிஸா பிரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்னன்னு பார்த்தோம்,
அமெரிக்கா வந்துட்டு கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அவங்க எல்லாம் வந்துட்டு தலைமை தாங்குனாங்க. ஓகேவா. சோ கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா நம்ம யாருன்னு பார்த்தோம், பிரைவேட் கம்பெனிஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது அந்த நாட்டுல இருக்கிற பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பிரைவேட் ஓனர்ஸ் தான் வந்துட்டு நடத்துவாங்க. சோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரியான கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு கேபிட்டலைஸ்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் ஆட்சி பண்ணது யாரு, அமெரிக்கா. சோ இவங்க வந்துட்டு தலைமை தாங்கினாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். அடுத்து செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் நம்ம என்னன்னு பார்த்தா சோவியத் ரஷ்யா, அதாவது கம்யூனிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு குரூப் பண்ணி சோ சோவியத் ரஷ்யா வந்துட்டு சோவியத் யூனியன் வந்துட்டு தலைமை தாங்கினாங்க. ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் வந்துட்டு அமெரிக்கா, செகண்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் வந்து சோவியத் யூனியன் வந்துட்டு தலைமை தாங்கினாங்க. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த ரெண்டு கண்ட்ரிலயும் இல்லாதவங்க தான் வந்துட்டு இந்த ரெண்டு கண்ட்ரிலயும் இல்லாதவங்க தான் வந்துட்டு இந்த தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. ஓகேவா. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சில கண்ட்ரீஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், இந்தியா, எஜிப்ட், இந்தோனேஷியா. ஓகேவா. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரி, இதுதான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரீஸ். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.